ஒரு கிராமத்தில் ஒரு சிறிய ஆடு வசித்து வந்தது. அது புல்மேய்வதற்கு தனது நண்பர்களுடன் மலை காட்டிற்கு அடிக்கடி சென்று வரும். இந்த ஆட்டுக்கூட்டம் மகிழ்ச்சியுடன் புல் மேய்ந்து வரும். எந்த இடர்பாடுகளும் இல்லாமல் தடைகளின்றி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களுடன் வாழ்ந்து வந்தன. அந்த மலை காட்டுப் பகுதியில் நன்கு பழக்கப்பட்ட சிறுத்தை ஒன்றும் வசித்து வந்தது. அந்த சிறுத்தை மிகவும் பேராசை பிடித்தது. மலைக்காட்டிலும் அருகிலுள்ள கிராமத்திலும் உள்ள மிருகங்களை துன்புறுத்துவதையே வழக்கமாக கொண்டது. அந்த மிருகங்கள் சிறுத்தையிடம் கருணையுடன் வேண்டினாலும் ஏற்காமல் அவைகளை துன்புறுத்தி வந்தது. ஒரு நாள் புல் மேய்ந்து கொண்டிருந்த ஒரு அப்பாவி ஆட்டை சிறுத்தை பிடித்து வதை செய்ய வந்தது. அந்த ஆடு மிகவும் பயந்து தப்பியோட்ட முயற்சித்தது. ஆனால் சிறுத்தை அந்த ஆட்டை சுற்றி வளைத்துவிட்டது. அந்த ஆடு தப்பி விட வேண்டும் என நினைத்து ஒரு திட்டம் தீட்டியது. அதன்படி ஓடுவதை நிறுத்தி விட்டு சிறுத்தையின் பக்கம் திரும்பி புன்னகையுடன் பேசியது. வல்லமை படைத்த சிறுத்தையாரே நீங்கள், ஒரு கொலை செய்யும் கருவி யானையை வேண்டுமானாலும் வதைக்கலாம். ஆனால் என்னை பாருங்கள், நான் மிகவும் பலவீனமானவன். தங்களின் வேகத்திற்கு என்னால் ஈடு கொடுக்க இயலாது. ஓடி தப்பிக்கவும் இயலாது. அப்படி இருக்கையில் என்னை வதை செய்து ஏன் வீணாக்க உங்கள் சக்தியை இழக்கிறீர்கள்? இதை கேட்ட சசிருத்தை சற்றே கலக்கமடைந்து ஆட்டை பார்த்து, ஆகா, நீ இப்போது என்னை என்ன செய்ய சொல்கிறாய் எனக் கேட்டது. இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு ஆடு, அதோ பாருங்கள், அந்த மலைக்கு பின்னால் நல்ல புஷ்டியான பல எருதுகள் மேய்ந்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். நீங்கள் அங்கு சென்று அதை பிடித்து சாப்பிட்டால் வயிறு நிறைய உணவு கிடைக்கும் என்று கூறியது. பேராசைமிக்க சிறுத்தை அல்லவா அது. அந்த ஆட்டை விட்டு விட்டு மலை பக்கம் ஓட ஆரம்பித்தது. யோகம் கொண்ட ஆடு அங்கிருந்து தப்பித்து ஓடி தனது நண்பர்கள் கூட்டத்தை அடைந்து மகிழ்ச்சி அடைந்தது.